எத்தனை பேர் இந்த ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடிக்காகவே ஆந்திரா மீல்ஸ் சாப்பிட போயிருக்கீங்க? நானும் அதில் ஒருத்தன். அவ்வளோ அருமையாக பஞ்சியாக இருக்கும். அது அந்த சூடான சாதத்தில் அந்த பருப்பு பொடியும் நெய்யும் கலந்து சாப்பிட்டா அப்பா என்ன டேஸ்ட். அந்த பருப்பு பொடியை உங்கள் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சிம்பிள் ரெசிபியில் பார்க்கலாம். ஒரு குயிக் வீடியோ. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு அந்த ரேஷியோவை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இந்த பருப்பு பொடியில் ரொம்ப முக்கியமே அந்த ரேஷியோ தான். வாங்க அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம நேராக குக்கிங்க்கு போயிடலாம். ஸோ இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். அதை நம்ம ட்ரை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ துவரம் பருப்பு கொஞ்சம் வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது எப்பொழுதுமே நீங்கள் இந்த ட்ரை ஃப்ரை வறுக்கிறப்போ மைல்டான ஒரு ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுக்கணும். கலர் மாறிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஸோ துவரம் பருப்பு வறுத்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து பொரிக்கடலை இல்லை பொட்டுக்கடலை எவ்வளவு துவரம் பருப்பு எடுத்துருக்கணும் அதில் பாதி 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்தேன். இப்போ 1/2 கப்பு பொரிக்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம வறுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, மிளகு வறுத்த வாசனை நல்லா வந்திருக்கு. ஸோ அதை தனியாக வச்சுருங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கங்க. ஒரு 3 பூண்டு பல். இப்போ பூண்டை நல்லா வறுத்துட்டோம். ஸோ இதையும் இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சுருங்க. ஒரு 10 மிளகாய் சேர்த்துக்குங்க. யூஸ்வலாக இந்த ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடிக்கு குண்டூர் மிளகாய் ரொம்ப நல்லது. ஒரு கலர் கொடுக்கும், ஒரு ஃப்ளேவர், நல்ல காரமும் கூட. அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நார்மலாக ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா போட்டுக்கங்க. அதே மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லின்னு கிடைக்கும். அந்த காஷ்மீரி ரெட் சில்லி மிளகா ஒரு 6லேருந்து ஒரு 7. அது கொஞ்சம் காரம் கம்மி, அது ஒரு 8 கூட போட்டுக்கலாம். இது ப்ளஸ் அதை சேர்த்துட்டிங்கன்னா அந்த கலரும் கிடைக்கும், அதே மாதிரி இந்த நார்மல் மிளகாவில் இருக்கிற காரமும் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நார்மல் மிளகா தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 10லேருந்து ஒரு 12 மிளகா நான் எடுத்து சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ மிளகா நல்லா வறுத்துட்டோம். இப்போது இதை ஒரு மிக்சர் கிரைண்டரில் எடுத்து கொஞ்சம் நைஸாக பவுடர் ஆக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி. ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு ஹை ப்ரோட்டீன் டிஷ் அப்படின்னா இந்த பருப்பு பொடி. எப்பொழுதுமே ஒரு ஆந்திரா மீல்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த பருப்பு பொடி தான். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சிம்பிள் ரெசிபியை அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ரேஷியோ அதோடு நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.